உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நோயின்றி 120 வயது சித்தர் ரகசியம் என்கின்ற தலைப்பை ஒட்டி நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற செய்திகளை அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற தமிழ் கூறும் நல்லுலகத்தை உளமாற வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீள வேண்டும். சித்தர்கள் பல படைப்புகளில் ஆரோக்கியத்துக்குரிய வழிகளை உணவாகவும் மருந்தாகவும் பயிற்சியாகவும் அளித்திருக்கிறார்கள். தேரையர் மட்டும்தான் நோய் அணுகா விதி என்ற ஒரு தலைப்பை உருவாக்கினார். விதி என்பது தீர்மானிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. விதிமுறை என்ற சொல்லை அந்த விதி என்ற சொல்லிலே இருந்து தருவித்தார்கள். நோய் அணுகாது இருப்பதற்குரிய விதிமுறைகள் என்னென்ன, அது சட்டம் போல அவைகளை அப்படியே பின்பற்றினால் நோய் அணுகாது ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கலாம். மருத்துவமனையில் மாத்திரைகளை விழுங்கிக் கொண்டு நோயோடு வாழ்கிற ஆயுள் நீண்ட ஆயுள் என்றால் அந்த ஆயுள் யாருக்கு தேவை? எல்லா வேலைகளையும் செய்கிற அளவுக்கு எல்லா வகையிலும் உடல் ஆரோக்கியத்தோடு எந்த காரியத்தையும் செய்வதற்கு தளர்வும் சோர்வும் இல்லாமல் திடமோடும் பலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆனந்தமான ஆரோக்கியம் வேண்டும். ஆரோக்கியம்தான் ஆனந்தம். அந்த ஆரோக்கியத்தோடு நோயின்றி 100 ஆண்டு வாழ்வதற்குரிய வழிகளை எல்லாம் 120 ஆண்டுகள் வரை மனிதன் வாழ முடியும் என்பதற்குரிய வழிவகைகளை எல்லாம் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே நான் சொன்னதைப் போல முதன்மையிலே நிற்பவன் தேரையார். அவருடைய பாடலிலே சொல்லுகிற கருத்து, உணவு உண்ட பின்னால் நான் சொன்னேன், வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தேன். உணவை நன்றாக 50 முறை மென்று விழுங்குங்கள். இரண்டாவது, உணவு உண்ணுகிற போது ஒரு சிறிய ஏப்பம் வரும், வந்தவுடனே உணவு உண்ணுவதை நிறுத்தி விடுங்கள். மூன்றாவது, உண்டு முடிந்த பின்னால் ஒரு 15 to 20 நிமிட நேரமாவது குறைந்தபட்சம் ஒவ்வொரு வேளை உணவுக்கு பின்னும் மெல்ல நடங்கள். நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம். குறுநடை சரசரம் என்று வேகமாக ஓட்டம் நடையமாக நடக்க சொல்லவில்லை, சிறுநடையாக குறுநடையாக நடக்க வேண்டும் என்று சித்தர்கள் சொன்னார்கள். அவர்கள் அறிவியல் அறிந்திருந்தார்கள். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்கிறதா தப்பு தப்பு என்று சொல்லுகிற அறிஞர் பெருமக்களுக்கு சித்தர்கள் சொன்ன சொல்லை எடுத்து சொல்லுகிறேன். குறுநடை, மெல்ல நடத்தல், குறுநடையாக நடத்தல், அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னேன். அடுத்து 4வதாக சித்தர்கள் சொன்னது, நடந்து முடிந்த பின்னால் 2 குவளை தண்ணீர் குடியுங்கள். ஒரு 200 இருந்து 300 மில்லி தண்ணீர் சாப்பிடுங்கள், அல்லது 400 மில்லி கூட இருக்கட்டும். தண்ணீரை எப்பொழுது சாப்பிட சொல்லி இருக்கிறார்கள்? மென்று உண்டு ஏப்பம் வந்தவுடன் உண்வதை நிறுத்தி குறுநடையாக ஒரு 15-20 நிமிடம் நடந்து அதற்கு பின்னர் தண்ணீர் குடிக்க சொல்லி இருக்கிறார்கள். தண்ணீரை பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம் தெரிய சொல்லுகிறார். பெரிய தாகமே எடுத்தாலும் கூட உணவு உண்டு கொண்டு இருக்கிற போது இடையிலே தண்ணீரை குடிக்க மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், உணவு உண்ணுகிற போது இடையிலே தண்ணீரை குடித்தால் அந்த உணவு செரிப்பதற்காக உற்பத்தி ஆகிற அமிலங்கள் எல்லாம் நீர்த்து போக நேரிடும். அதனால் செரிமான சக்தி குறைந்து போய்விடும். சித்தர்களுக்கு தெரியும். அதனால தான் எப்ப சாப்பிட சொன்னார்கள்? உணவு உண்ணுவதற்கு முன்னால் சாப்பிட சொல்லவில்லை. சிலர் சொல்லுவார்கள், உணவு உண்ணுவதற்கு முன்னால் கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள், அப்போ எடுத்துக்கொள்ளுகிற உணவினுடைய அளவு குறைந்துவிடும், அது உடல் இளைப்பதற்கு உதவும் என்று சொல்லுவார்கள். அது ஒருவேளை உடல் இளைப்பதற்கு அதை கையாளலாம் கொஞ்ச காலம். உண்ணுவதற்கு முன்னோ அல்லது உண்ணுகிற போதோ தண்ணீர் அருந்தக்கூடாது என்பது சித்தர்களுடைய விதி. அது அறிவியலுக்கும் பொருந்துகிறதாக இருக்கிறது. எப்பொழுது உண்ண வேண்டும்? இந்த குறுநடை முடிந்த பின்னால் தண்ணீர் குடிக்க வேண்டும். இதில் என்ன நடக்கிறது? உங்க அனுபவத்தில் பாருங்களேன். இந்த 100 முறை அல்லது 50 முறை நன்றாக கூழாகிற வரையில் மென்று சாப்பிட்டால் நாம் எடுத்துக்கொள்கிற உணவினுடைய அளவு குறைந்து போகும். ஒன்று. இரண்டாவது, ஒரு சிறிய ஏப்பம், அப்படி லேசா ஏப்பம் வருவது அது ஒரு அறிவிப்பு, வயிறு நிரம்பி போச்சுப்பா, போதும் நிறுத்திக்க என்று சொன்னேன். அப்போ ஒரு சின்ன ஏப்பம் வருதுங்களா? அடுத்து பல பேர் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்ட உடனே படுத்துப்போம், சாப்பிட்ட உடனே சாஞ்சிருவோம், சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. முயற்சி பண்ணி பாருங்களேன். ஒரு 15 நிமிடம் மெல்ல நடந்து பாருங்கள். ஒரு 10 நிமிடம் நடந்த உடனே திரும்ப ஒரு சிறிய ஏப்பம் வரும். ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் அனுபவத்திலே சித்தர்கள் அறிந்து நமக்கு சொல்லி போன ரகசியங்கள். பிறகு இந்த 15 நிமிடம் நடந்த பின்னால் ஒரு 2 குவளை அல்லது 1 குவளை தண்ணீர் குடித்தீர்களா? தண்ணீர்னா வெது சூடு செய்யப்பட்ட நீர். பச்சை தண்ணீரை குடிக்க சொல்லி சித்தர்கள் சொல்லவில்லை. நீரை சுருக்கி சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். அதை பிறகு சொல்லுகிறேன்.
சுடு தண்ணீரை குடிக்க வேண்டும். அப்படி குடித்த பின்னால் இன்னொரு சிறிய ஏப்பம் வரும். அப்ப எத்தனை முறை வருகிறது பாருங்க. உணவு உண்ணுகிற போது நடுவிலே போதும் நிறுத்து என்று ஒரு ஏப்பம், கொஞ்சம் தூரம் நடந்த பின்னால் அந்த உணவு நன்றாக அந்த சீரன் நீர்களோடு கலந்து விட்டது என்பதை காட்டுகிற வகையிலே ஒரு ஏப்பம், அடுத்து ஒரு தண்ணீர், அந்த உணவு செரிமானமாகிவிட்டதை உறிஞ்சத்தக்க அளவுக்கு தண்ணீர் சேர்ந்து விட்டது என்பதை அறிவிக்கிற ஒரு ஏப்பம். அப்போ இந்த 3 ஏப்பத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இதை அனுபவிக்க முடியும். அப்போ புரிந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் சொன்னது எவ்வளவு. என்னுடைய அனுபவத்திலே சித்தர்கள் சொன்னதை அனுபவித்து பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நான் சொல்லுவதெல்லாம் ஒரு 5 days எக்ஸ்பெரிமெண்ட். 5 நாட்கள் நான் சொல்வதை பின்பற்றி பாருங்கள். எனக்கு செரிமானம் ஆகல, புளிச்ச ஏப்பம் வருது, எனக்கு சரியா தூக்கம் இல்லை, உடல் எப்பொழுதும் சோர்வாகவும் களைப்பாகவும் இருக்கிறது, என்னுடைய குருதியிலே அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய சர்க்கரையுடைய அளவு ரத்தத்திலே கூடுதலாக இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் இருப்பவர்கள் கூட இந்த உணவு உண்ணுகிற நெறி 50 முறை மென்று உண்ணுவது, ஒரு ஏப்பம் வந்த உடனே சாப்பிடுவதை நிறுத்தி விடுவது, 15 நிமிடத்துக்கு குறையாமல் நடப்பது, பிறகு ஒரு குவளை 2 குவளை தண்ணீர் குடிப்பது, இதை பின்பற்றி பாருங்கள். 5 நாள் நான் சொல்லுகிறேன். 5 நாட்கள் பின்பற்றி விட்டீர்கள் என்றால் பிறகு நீங்கள் நிறுத்த மாட்டீர்கள். 21 நாள் அல்லது 48 நாள் இதை கடைபிடித்து விட்டீர்களானால் இதை உங்களால் நிறுத்தவே முடியாது. ஏன்னா அவ்வளவு இதுல இருக்கிற சிறப்பை, அவ்வளவு நன்மைகளை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். ஆகையினால சித்தர்கள் நெறியிலே நோயின்றி 120 வயது ஆனந்தத்தோடும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த 4 நெறிமுறைகளையாவது கடைபிடியுங்கள். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.